பிஜேபி வந்து ஒரு மனிதகுல விரோத நடவடிக்கை. பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல மசூதியில பள்ளிவாசல்ல பெரிய பனைமரமோ தென்னை மரமோ தெரியல, அதை எடுத்து அந்த பக்கம் 100 பேர் இந்த பக்கம் 100 பேர் பிடிச்சி இந்த கேட்டை பூட்டி வச்சிருக்காங்க பாதுகாப்பு கருதி. அதை உடைச்சி உள்ளே போய் அங்க ஒரு இஸ்லாமியனுக்கு இளைஞனுக்கு ஹோலியை தடவி அவன் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அவனை அடிச்சு கொள்றாங்க. அங்க ஒரு பெண்ணு பாக்குறேன்னா தொலைக்காட்சியில தான் பார்த்தேன், ஒரு பெண்ணு ஓடுறாங்க, முட்டைய அந்த பெண்ணுடைய மண்டையில உடைக்கிறாங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லை? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாட்டு கறியை யாராச்சும் மாடை பிடிச்சிட்டு போனாங்களோ அவங்களை அடிச்சு கொன்னாங்க. மாட்டுக்கறியை கொண்டு போய் கறிக்கடலை கட்டியிருந்தா அந்த பாயை அடிச்சு கொன்னாங்க. இப்படி மனிதர்கள விரோத செயலை செய்கின்ற பாரதிய ஜனதாவை நாங்கள் எந்த விதத்திலும் சமரம் செய்து கொள்ள மாட்டோம். பாரதிய ஜனதாவை நாங்கள் எதிர்க்கிறோம். எதிர்க்கிற அரசியல் கட்சிகளை, இயக்கங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். இப்போதைக்கு நாங்க அந்த கூட்டணி குறித்து எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், எங்க மீனவர்களை தினமும் கைது பண்றோம், அதற்கு எதிராக நாங்க போராடணும். நான் 2001 இருந்து இந்த பஞ்சமநில மீட்புக்காக என் தொகுதியில போராடி பல 100 ஏக்கர்களை காத்து வச்சிருக்கிறேன். அதை காத்து அந்த மக்களுக்கு எடுத்து தருவதற்கு போராட்டம் அறிவிக்கணும். இது போன்று தொடர்ச்சியான போராட்டங்கள். இதுல என்னன்னா, நான் எல்லாத்திலுமே சட்ட ரீதியா போராடி பல உரிமைகளை பெற்று தர்றேன். கார்பரேட் நிறுவனங்களுக்கு எரியுது. கார்பரேட் நிறுவனங்கள் வேல்முருகனை எதிர்க்க முடியல, அவங்க எதிர்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வலுவான ஒருவன். அதனால அரசை பயன்படுத்தி என்னை அவர்கள் தொந்தரவு செய்கிறார்கள். என் கட்சிக்காரர்கள் நிறைய இடங்கள்ல கைது செய்யப்படுறாங்க, 110 வழக்குக்கு அழைக்கப்படுறாங்க, 107 போட்டு ஆர்டிஓ கோர்ட்ல இருக்கிற. இப்ப கூட பாத்தீங்கன்னா எங்களுடைய கடலூர்ல மலையடி குப்பன்ற ஒரு ஊர்ல பெத்தாங்குப்பத்துல 200 வருஷமா வாழ்ற மக்கள், இந்த 200 வருஷமா வாழ்ற வீடு, நிலத்தை, விவசாய நிலத்தை எல்லாத்தையும் கைப்பற்றி அங்க ஏதோ ஒரு தோல் தொழிற்சாலை கொண்டு வரது கைப்பற்றாங்க. அதை கடுமையா எதிர்த்து பத்திரிகையாளர், கடலூர் மாவட்ட பத்திரிகையாளர் அழைச்சி நான் பேசினேன். அதுல ஆத்திரப்படுறாங்க பெரும் முதலாளிகள். அப்ப எல்லாம் அதே மாதிரி வந்து நாமக்கல், ஈரோட்டை நாசமாக்கின அந்த என்ன சொல்லுவாங்க சாயப்பட்டறைகள் இப்போ வந்து எல்லாமே ஒரு ஜாயிண்ட் கமிட்டி போட்டு இப்ப எங்க கடலூர் மாவட்டத்தில் வந்து சிப்காட் விரிவாக்கம் 3 அப்படின்னு கொண்டு வராங்க. அதை எதிர்த்து கிட்டத்தட்ட 26,000 மக்களை திரட்டி நான் போராடி தடுத்து வச்சிருக்கிறேன். அது திரும்ப எங்க கடலூர் மாவட்டத்தை பாலைவனம் ஆக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அந்த முதலாளிகள் எல்லாம் கொடுக்குற பைசாவுக்கு வேலை செய்ய வேண்டியவங்க, விசுவாசமானவங்க என் மீது அவதூறுகள் அள்ளி விடுறாங்க.